டூரு போறவரு காலையில 3 மணிக்கு போறாரு. போகும்போது சும்மா போகக்கூடாதா? எங்க அம்மாட்ட பார்த்துட்டு, அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் புடிச்ச ஃபேவரட்டான ஆச்சி எனக்கு வரும்போது ரவா உருண்டை செஞ்சு வச்சுருங்கன்னு சொன்னது போதும், எங்க அம்மா போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்து உடனே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப புடிச்ச ஃபேவரட்டானது இது ரவா உருண்டை. எங்க அம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டு கையோட எல்லாம் அரைச்சு வச்சோன்னே, தம்பி வரங்காட்டி ரெடி பண்ணி வச்சுரு சொல்லிட்டு, எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, ரைஸ் மில்ல போய் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. மிக்ஸில போட்டு அரைச்சா அவ்வளவா மசியாது. ரைஸ் மில்ல குடுத்து தான் அரைச்சு எடுத்துட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து தீபாவளி டயத்துல தான் செய்றது. இவரு கேட்டவுடனே விறுவிறுன்னு வேலை நடந்து எல்லாருக்கும் எங்க அம்மா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க நாத்தனாரும் எப்போதும் தீபாவளி டயத்துலலாம் செஞ்சாங்கன்னா, எங்க வீட்டுக்காரங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. இன்னைக்கு அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் பிடிச்சு பிடிச்சு பார்க்குறேன். என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேன். அந்த அம்மா பிடிக்கிற ஷேப்புக்கு வரவே மாட்டுது. எங்க அம்மா "உனக்கெல்லாம் வரா மாரி தெரியல. நீ இருக்கிற வேலைய போய் செய்யின்னு" சொல்லிட்டாங்க. அம்மா அழகா பிடிச்சு ரவா உருண்டைய குடுத்துட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.